வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க சார், ஒரு சந்தேகம் என்று ஒருவர் வந்தார். ஒரு நிமிடம் அவர் சிந்தனையை பார்த்து வியந்து நின்றாலும், இவர்களுக்கும் புரியும்படி சொல்லித்தானே ஆக வேண்டும் என சிந்திக்கத் தொடங்கியதுதான் இந்த வார சிந்தனை. இது சென்ற வார சிந்தனையான மகாலய பக்ஷத்தை ஒட்டியது தான். சோதிடம் ஒரு கடல், சாஸ்திர ஞானம் ஒரு கடல். இந்த கடலில் நீந்திக் கொண்டு இருப்பவர்கள் சந்தேகத்தை எதிர்கொள்ளாமல் இருக்க முடியுமா என்ன? கற்பதும் பின் தெளிவு பெறுவதும் சந்தேகம் எழுவதும் மீண்டும் கற்பதும் என இது ஒரு தொடர் பயிற்சி பயணம். இன்று புதியதாய் பிறந்தோம் என பாரதி சொல்வது போல, இன்று புதியதாய் கற்றுக்கொண்டோம் என ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனை, ஒரு அனுபவம் என அமைந்து விடுகிறது. சரிங்க ஐயா, அந்த நபர் கேட்ட சந்தேகம்தான் என்ன? சொன்னால் நாங்களும் தெரிந்து கொள்வோமே என்று காத்திருக்கும் உங்கள் ஆர்வம் புரிகிறது. போன வாரம் மகாலய பக்ஷம் பற்றி எழுதத் தொடங்கி இருந்தீங்க. ஆனால் இறந்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்று நம்பும் சில சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு இது எப்படி பொருந்துவனவாக இருக்கும்? அறம் சொல்ல வேண்டும் என்றால் அது அனைவருக்கும் பொதுவாக தானே இருக்க வேண்டும் எனத் தொடங்கினார். அன்பு இல்லை என்று சொல்லக்கூடிய சமயம் ஏதாவது ஒன்றை காட்டுங்கள் பார்க்கலாம் எனக் கேட்ட அடுத்த வினாடி வாயடைத்து போனார். எந்த சமயத்தவராக இருந்தாலும் 3 உண்டு. அவை அன்பு செலுத்துதல், நன்றி அறிதல், இறை உணர்த்தல். இதில் நன்றி உணர்த்தலே பித்ரு கடன். வழிபாட்டு சடங்கு முறைகள் தானே தவிர வேறு இல்லை. எல்லா மதத்தினருக்கும் இது உண்டு. இந்த மகாலய பக்ஷத்தில் வரும் ஒவ்வொரு திதிகளுக்குமே ஒரு சிறப்பு உண்டு. அதற்கான பலனும் உண்டு. அதிலும் முக்கியமாக மகாபரணி, மத்தியாஷ்டமி, அவிதவா நவமி, மகா வியாத்திய பாதம், மகா திரையோதசி என நிறையாயிருக்கு. அதனால் தான் பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பிரேத தோஷம், பிரேத சாபம் என சோதிடர்கள் ஜாதகத்தை பார்த்து சொன்ன பிறகு குறிப்பிட்ட திதியை குறித்து தந்து மகாலய பக்ஷத்தில் இந்த திதியில் முன்னோர் வழிபாடு செய்ய பரிகாரமாக சொல்லுவார்கள். மறந்ததை மகாலயத்தில் விடு என்று ஒரு சொல்லடை உண்டு. இது சொல்லவரும் பொருள் என்ன என்றால், பெற்றோர்களுக்கு அந்த ஆண்டில் திதி தர்ப்பணம் தர மறந்து விட்டால் மகாலயத்தில் எள்ளும் தண்ணியும் வைத்து தர்ப்பணம் விடு என்பது தான். இதை இன்றைய நாளில் வேறு விதமாக மாற்றி சொல்கிறார்கள். ஆக இதுவரை மறைந்த பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் இருந்தாலும் இந்த மகாலய பக்ஷத்தில் செய்தே ஆக வேண்டும். நமது கலாச்சாரத்தில் முக்கியமாக 3 அமாவாசைகளை குறித்து சொல்லுவார்கள். அது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதம் வரும் மகாலய அமாவாசை என்பதே ஆகும். இது குறித்து விரிவான விளக்கங்களை இன்னொரு வாய்ப்பில் சிந்திப்போம். சரி, இது நாள் வரையில் இதை பெரியதாக எடுத்து கொள்ளவில்லை. நீங்கள் சொல்வது மனதை தைப்பது போல இருக்கிறது. இப்போ இந்த ஆண்டில் மகாலய பக்ஷத்திலும் மகாலய அமாவாசையின் போதும் திதி கொடுக்க போகிறேன் என்று சந்தேகம் கேட்க வந்தவர் வேகமாக, ஆர்வமாக எழுந்தார். கொஞ்சம் பொறுங்கள் என்று அவருக்கு மேலும் சில செய்திகளை சொன்னேன். சிரார்த்தம் தரும் போது உங்களுக்கு வசதியான நேரத்தில் தருவது, ஆபீஸ் போவது, வீட்டில் உள்ள அரசிகளின் சௌகரியம் இப்படி சரி தான் என்றாலும் அது சரியல்ல. அபாரண்ண காலத்தில் தான் சிரார்த்தம் தர வேண்டும். இதை ஒட்டி தான் மகாபரணி, மாக திரையோதசி போன்ற திதிகள் வரும். அபாரண்ண காலம் என்பது பஞ்ச காலங்களில் ஒன்று. ராகுகாலம், குளிகன், நல்ல நேரம், முகூர்த்த நேரம் போல சிரார்த்தம் செய்வதற்கு தரப்பட்ட நேரம் தான் இது. பொதுவாக இது தினமும் தோராயமாக 2 மணி நேரம், தோராயமாக மதியம் 1 மணி முதல் இருக்கும். இந்த அபாரண்ண காலத்தில் பரணி நட்சத்திரம் வந்தால் அது மகாபரணி. இது பொதுவாக சதுர்த்தி அல்லது பஞ்சமி திதியில் வரும். ஆனால் மகாபரணி சிரார்த்தம் செய்பவர்கள் திதியை பார்க்காமல் அபாரண்ணா காலத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தை பார்த்தாலே போதும்.
அடசிரார்த்தம் செய்வதற்கு கூட நேரம் இருக்குதா என்று சந்தேகம் கேட்க வந்தவர் ஆச்சரியமாக பார்த்தார். இதேபோல தான் எந்த தினத்தில் திரையோதசியும் மக நட்சத்திரமும் வருகிறதோ அதுவே மகா திரையோதசி என்று சொல்லி முடிப்பதற்குள் ஒரு வழியாக ஒரு பெரு மூச்சு விடும்படி இருந்தது. அவ்வளவு விஷயம் இருப்பதால் இத்தனையும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இதிலும் தனிஷ்டையில் இறந்தவர்களுக்கு என்று சிறப்பாக இந்த பட்சத்தில் செய்ய வேண்டும். அதாவது ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் இறந்து போகிறார் என்பதில் இருந்து இந்த கணக்கு வரும். இது போன்ற விரிவான விளக்கங்கள் மற்ற சமயங்களில் இல்லை என்பதால் தான் அவர்கள் சொல்லும் அந்த தீர்ப்பு நாள் வேறு மாதிரி சொல்லப்படும். நமது சமய சிந்தனைகளே நிறைய உள்ளது, அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கலாம் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தேன். இவ்வளவு தூரம் மகாலய பக்ஷம் பற்றி சொன்னீங்க ஐயா, எல்லோருக்கும் பயன் தரும்படி இதை வைத்து ஒரு சோதிட குறிப்பு சொல்லி நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்களேன் என்று கிளம்பும் முன் அவர் கேட்டதால் பால சோதிடர் வாசகர்களுக்கும் அது பயன்படுமே என அதையும் பகிர்ந்து கொள்கிறேன். கஜச்சாய யோகம் தான் அது. என்ன அது கஜச்சாய யோகம் என்று தலையை சொரிய வேண்டாம். இந்த யோகம் எல்லா வருடமும் வருவதில்லை. இந்த யோகத்தில் வரும் நாளில் செய்யும் தர்ம காரியங்கள் அபரிமிதமான நற்பலன்களை செய்ய வல்லது. இது போன்ற யோக நாள் என தெரியாமல் அன்று செய்த பித்ரு காரியங்களினால் மிகப்பெரிய பலன்களை பெற்றவர்களையும் நாம் பார்த்து இருக்கலாம். சரி, அது என்ன கஜச்சாய யோகம் என்று பார்ப்போம். சூரியன் ஹஸ்த நட்சத்திரத்திலும் சந்திரன் மகா நட்சத்திரத்திலும் இருக்க அன்று திரியோதசி திதியும் சேரும் போது இந்த யோகம் ஏற்படுகிறது. ஒளி கிரகமான சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் தோன்றினாலும் இந்த யோக அமைப்பு உண்டு. இந்த யோகம் இந்த ஆண்டு செப்.23 நத்தேதி வருகிறது. இதை வாசக அன்பர்கள் டேக் ஹோம் ஆக வைத்து கொண்டு நற்பலனை பெற்று வளமாக வாழ பிரார்த்தனை செய்கிறோம். இந்த யோகம் பகலில் அமைந்தால் மட்டுமே வலிமை உடையது என்பதை நீங்கள் சொல்லாமலே தெரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வணக்கம் நேயர்களே. கிரவுன் ஃப்ளவர் என்ற தலைப்பில் கட்டணமில்லா வெபனார் ஒன்றை G3 கார்டன் நடத்துகிறது. அக்டோபர் 2 அன்று நடைபெறும் இந்த வெபினாரில் கலந்து கொள்ள உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வருகையை பதிவு செய்ய info.nature4future@gmail.com என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள். அக்டோபர் 2 கிரவுன் ஃப்ளவர் என்ற தலைப்பில் வெபனார். உங்களை G3 கார்டன் அன்புடன் வரவேற்கிறது. அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. தினம் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒலிபரப்பாகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகிறோம். வணக்கம்.